ஹாய். ஒரு குட்டி ஸ்டோரி பற்றி பேச போகிறேன். குட்டி ஸ்டோரினோடனே நீங்கள் ஏதோ ஜல்லிக்கட்டை பற்றியோ புல்லுக்கட்டை பற்றியோ பேச போகிறேன்னு யோசிக்க போகிறீங்க. அதை பற்றிலாம் நான் பேச மாட்டேங்க. பிகாஸ் ஆஃப் அதோட காப்பிரைட்ஸ் என்கிட்ட கிடையாது. ஓகே, ஒரு மிகப்பெரிய களம்னு சொன்னால் கூட தப்பாயிரும்ல. ஒரு மிக 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 பிரம்மாண்டமான ஒரு இடம். அந்த பிரம்மாண்டமான இடத்துல ரொம்ப அழகாக ரொம்பவே வேல்யூபிளான ஒரு பொருள். அந்த பொருள் ரொம்ப பொக்கிஷமான ஒரு பொருள் கிடைக்குது. ஸோ அந்த பொருளை அபகரிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? அந்த அபகரிக்க போகிற நபர் யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான், அந்த பொருள் மேலேயே அவனோட ஃபுல் ஃபோக்கஸ்மே வச்சுட்டே இருப்பான். அந்த பொருள் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, அந்த பொருளை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட முழு கான்சன்ட்ரேஷனும் அந்த பொருள் மேலேயே இருக்கும். இது ஒரு புத்திசாலி பண்ணுற வேலை. அதுவே இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவானா, அந்த பொருள் மேலேயும் அவன் ஃபோக்கஸ்டாக இருப்பான், ப்ளஸ் அந்த நபர் மேலேயும் அவன் ஃபோக்கஸ்டாக இருப்பான். அதுவே அதே இன்னும் அதி புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபோக்கஸ்ட் எப்படி இருக்கும்னா, பொருள் மேலே நபர் மேலே சுற்றி 4 டைரக்ஷன்லேயும் அவனோட ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் இருக்கும். அவனோட ஃபுல் ஃபோக்கஸ்டுமே எப்படி இருக்கும், இந்த 4 டைரக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இது அதி புத்திசாலி பண்ணுற வேலை. ஸோ வாட் ஐ எம் சேயிங், மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லுங்களேன், எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதை பண்ண மாட்டீங்களா? நான் கமெண்ட் பண்ணுறதை பற்றி சொன்னேன், கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.